நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. அந்த பொண்ணுடைய பாடி வந்து வன்னியர்களுடைய சுடுகாட்டை எடுத்துருக்காங்க, இப்படிதான் நடந்திருக்கு அப்படின்னு நாங்க சொல்றோம். கோர்ட்ல நடந்தது. அப்போ எஃப்ஐஆர் முதல் எஃப்ஐஆர் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு எஃப்ஐஆர் வேண்டுட்டு அப்படி போட்டிருக்காங்க. இந்த சூசைட் ஸ்டோரி வந்து பொய், சுத்த பொய் அப்படி போட்டிருக்காங்க. இது நடந்து வாய்ப்பே இல்லை. ரெண்டாவது இந்த பக்கம் வந்து நீங்க பண்ணா சிபிஐ வழக்கு போடுறது 2 வருஷத்துக்கு அப்புறமா இந்த காரணத்துக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு கேள்வி வந்துருச்சு கோர்ட்ல சம்பந்தம் சொல்லிருந்தேன். என்னுடைய கருத்து மாத்திரம் இல்லை. அப்போ ஒரு கேள்வி வந்துச்சு. நாங்க சொன்னோம் இது பொய்ன்றதுக்கு எப்படி இருக்காங்கன்னா, எங்க பாடி எரிச்சாங்கன்னு பாருங்க, அந்த பாடியில என்னென்ன துண்டு தான் கிடைச்சது அப்படின்னாங்க. ஒரு கேஸ் வருது, அந்த பொண்ணோட ஃபுல்லா எரிச்சதா சொன்னாங்க, சில பாகம் மாத்திரம் கிடைக்குது அப்படின்னு. அப்ப எப்படி எரிச்சிக்க முடியும், எங்க எரிஞ்சிக்க முடியும்னு சொல்லும்போது நாங்க சொன்னோம் இந்த இடம் சொல்லும்போது இது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த ஜட்ஜிங்க போன் பண்ணி கேட்டாங்க தீர்ப்பு எழுதுறதுக்கு முன்னாடி. தீர்ப்பு நாட்டை வாதாடும் போது ஒரு கேள்வி எழுப்பினாங்க என்கிட்ட. நான் வந்து தற்செயலாக என்னுடைய பிஹெச்டி பட்டம் படிக்கும் போது அதே பகுதியில தான் நான் படிச்சேன். அப்பதான் கண்டினியூ 1988 89 அப்ப எனக்கு வேற ஒன்று தெரியும். நிவாரணமே இல்லை. எப்பேற்பட்ட ஒரு குடும்பத்துல, ஏழ்மையான குடும்பத்துல ஒரு இன்ஜினியரிங் படிச்சு ஒரு கவர்ச்சியான வேலையில ஒரு பட்டப்படிப்பு எடுத்து பெங்களூர்ல ஒரு வேலை பெறுவது சாதாரண விஷயம் இல்லை. அதே மாதிரி ஒரு எளிமையான குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் தான் ஒரு பெண்கள் வீட்டோட உட்கார வச்ச படிக்க வச்சு காலேஜில் படிக்கிற பொண்ணு விவரம் தெரிந்த சமயத்துல தனக்கு யார் தனக்கு துணையாக இருப்பாங்க ஒரு அவங்க தன்னை முடிவு பண்ணாங்களோ அவனோட சேர்ந்து வாழ முடியாத ஒரு அளவுக்கு ஒரு ஏற்படுத்திய ஒரு சமுதாயம், தலைமுறையின் சமுதாயம். அவங்களுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து கலெக்டிவா எத்தனை பேரும் சேர்ந்து இப்பேற்பட்ட ஒரு பெற்றோர்களுக்கு நம்ம தலைவணங்கி இது மாதிரி பெற்றோர்கள நீதிக்காக போராடின பெற்றோர்களுக்காக கிராமத்திலிருந்து இருக்கக்கூடிய நான் உங்க கிராமத்தை சேர்ந்தேன், அவங்க ஊரை சேர்ந்தேன். அதனால ஏதோ ஒரு தனி ஒரு அட்டாச்மெண்ட் ஒரு சேர்க்க நம்ம ஊர் ஜனங்கிட்ட பாவம் பட்டக்கிட்டோம் மனசில் தோணும். இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு எப்படி ஒரு ஏற்பாடு இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. காலையில் 10 மணிக்கு வந்து போல நான் வந்துட்டேன். முதல்ல யாருமே இல்லை, நம்ம தான் முதல்ல வந்தீங்க. அந்த சமயத்துல நான் வரும்போது நான் நினைத்தது, நான் இங்க வந்தபோது சேர் போட்டு இந்த மாதிரி பின்னாடி பேனர் இருக்கும் கூட எனக்கு தெரியாது. அவர் ரத்தனம் அவர் எப்படி பேசுவாரு உங்களுக்கு தெரியும், மெதுவாக தான் பேசுவார். போன் எடுத்து ஹலோ சொன்ன பட்டு உடனே எல்லாம் வந்துடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் சுதாரிச்சுட்டு தான் அவர் பேசுவார். நமக்கு ஒரு சந்திப்பமா ஒரு தீர்ப்பு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு மெதுவாக சொன்னேன். ஸோ நான் வாஸ் திங்கிங் இது மாதிரி ஒரு சின்ன இடத்துல ஏதோ ஒரு ஹாலில் பேச போறோம் நம்ம சில பேர், என்னெல்லாம் பண்ண போறோம் நம்ம இது மாதிரி. ஆனா இங்க வந்து தெரியாது, எண்ணிக்கை குறைவாக தான் இருக்குல்ல. அதனால நம்மளுடைய அனைத்து சொன்ன வாழகா ஒவ்வொருத்தரும் 10 பேருக்கு சமாளம் அப்படியே தான் வச்சு பண்ணுவோம். அது மாதிரி நீங்க நிறைய பேர் இங்க வந்ததுக்கும் இந்த நமக்கு உறுதுணையாக இருந்து நீதிமன்றத்தில் நீதி பெறக்கூடிய ஒரு நிலைக்கு அவங்க வழிவந்திருக்கும். அவங்களுக்கு நன்றியை சொல்லி இந்த ஒரு வாய்ப்பு உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஒரு சில தவறை மட்டும் ஐயா பற்றி சொல்ல விரும்புகிறேன். அதாவது என் அப்பா சிறையில் இருக்கிறார், என் அண்ணன் எனக்கு அப்பா தான் விட்டு விட்டார்னு சொல்லிட்டு அப்போது நான் மட்டும் இருக்கிறேன். பின்பு சில உறவினர்களும் இருக்கிறார்கள். என்னுடன் வழக்கை பற்றி நன்கு விசாரித்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் விசாரித்துவிட்டு எங்கள் ஊர் மக்களிடம் விசாரிக்கிறார். சரி என்று சொல்லிவிட்டு ஐயாவை நான் விருத்தாசலம் பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏற்றிவிடுவதாக செல்கிறேன். அப்பொழுது ஐயாவை பஸ்ஸில் ஏற்றிவிட்டு அமர்ந்து விட்டு, ஐயா இருந்தாங்க ஐயா ஒரு 500 ரூபாய் பஸ் பார் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறேன். உடனே ஐயா சொல்லுங்க ஒரே வார்த்தை,
இல்லைங்க பணம் வேண்டாம் எனக்கு, பணம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை பிரதராக நினைக்கிறேன், பயப்படார்கள், தைரியமாக இருங்கள் அனைவரும் அப்படி என்று சொன்னார்கள். அன்னைக்கு எனக்கு ஒரு பிரதர் கிடைத்தால் இன்றைக்கு எனது குடும்பத்திற்கு இத்தனை பிரதர்கள் இருக்கிறது என்பதை நான் பெருமையோடு நன்றியோடு சொல்கிறேன். அவர் பிறகு அம்பேத்கரை படிக்க தொடங்கினேன், பெங்களூரு சட்டக்கல்லூரியும் படிக்க தொடங்கினேன். பின்பு அதில் பேசிய விஷயங்கள் அம்பேத்கர் சொன்னது போல கற்பி ஒன்று சேர். இதில் உண்மையாகவே என்னவென்றால் உண்மையாகவே வந்திருக்கூடிய நீங்கள் அனைவரும் மிக்க கற்றவர்கள். பின்பு அதே போன்ற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஐயாவுடன் ஒன்று சேர்ந்துள்ளீர்கள் அனைவருமே. கடைசியாக எனது குடும்பத்துக்காக மட்டுமல்ல, சமூக நீதிக்காக போராடி இந்த வெற்றியை பெற்றுள்ளீர்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது குடும்ப சார்பாகவும் எனது சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடம், சார், ஐயா அனைவரும் பேரும் எல்லாத்தையும் நம்மளாம் தெரியும், சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு போ. ஆகவே தொடர்ந்து இந்த சமூக நீதிக்காகவும் தலித் மக்களுடைய நலனுக்காகவும் தொடர்ந்து ஐயாவுடன் தொடர்ந்து குடும்பமும் நாம் அனைவரும் சேர்ந்து பயணிக்கும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.